அப்படி ஒரு நாடு பெருமையாக இருக்க வேண்டும், வளம் பெற வேணும்னா அத்தனை நாட்டில் அத்தனை சிறப்புகள் இருக்கணும். அப்பதான் இந்த நாடு பெருமையாக இருக்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு, ஊர், சிற்றூர், தங்களோட பெயர், வள்ளி, இங்க வர்ற காவல் என்ன காவல்? திணைக்கு. காவல்ல எத்தனை வகையான காவல் உண்டு? 3 வகையான காவல் உண்டு. என்னென்ன? காவல், காத்தல், பாதுகாத்தல். காவல்னா காத்தல், என்னன்னா பாதுகாத்தல் அப்படின்னா என்ன? காவல் என்றால் பாருங்க, எல்லைகளையும் இந்த ஊரையும் காப்பது காவல்துறை, ராணுவத்துறை என்று சொல்வார்கள். அப்படி போல காவல் செய்வது. காத்தல் என்றால் பாருங்க, ஒருவர் வரவை எண்ணி காத்து கொண்டிருப்பது. பாதுகாத்தல் என்றால் இங்க திணையையும் ஒழுக்கத்தையும் தானியத்தையும் பாதுகாப்பது. அப்படி 3 வகையான காவலை நாங்க தான் பார்க்கிறோம். 3 விதமான காவலை இந்த இடத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த காவல் காப்பது இப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல குல வழக்கமா? தொன்று தொட்டு வரக்கூடியதோ குல வழக்கம். வேண்டுதல் என்பது வேறு, ரெண்டுமே ஒண்ணுதான். இது எப்படி? குல வழக்கம் தான். குல வழக்கம். ஆமா. இப்ப இன்னைக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி யார் வந்தா காவலுக்கு? இந்த இடத்துக்கு வரல, முல்லை நிலத்துக்கு செஞ்சி லட்சுமி என்று சொல்லக்கூடிய பெண் வந்தாங்க. அவங்க காவல் முழுமையா காவல் காத்தாங்களா? முழுமையா காவல் காக்கவில்லாவிட்டாலும் இந்த இடத்துல காவல் காத்தானால் பெருமை சேர்ந்தது. என்ன பெருமை? எம்பெருமான் நரசிங்க மூர்த்தியை அவதாரம் எடுத்து வந்த பெருமாளை திருமணம் செய்து கொண்டு சென்றார்கள். காவலுக்கு போன இடத்துல அந்த நிலத்துக்குரிய கடவுளாகப்பட்ட நரசிங்க பெருமாளை, முல்லை நிலத்துக்கு பெருமாள் கடவுள், ஆனா எடுத்த அவதாரம் நரசிங்க அவதாரம். அந்த அவதாரத்தில் திருமணம் பண்ணாங்க. எதுக்காக எடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை? இரண்யகசிபை அழிப்பதற்காக, பிரகலாதனின் உண்மையை நிரூபிப்பதற்காக, அவனுடைய வாக்குறுதிக்காக நரசிங்க அவதாரத்தோடு காட்சி கொடுத்தார். ஏன்னா இரண்யாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அசுரனாக இருந்தாலும் தேவாதி தேவர்கள் மனிதர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான். நான் தான் கடவுள், பெருமாளெல்லாம் கடவுள் இல்லை, இரண்யன் நமக அப்படின்னு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். யாருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு? ஊர் உலகத்தினர் எல்லாத்தையும் அவன் இம்சப்படுத்தி சொன்னாரு. எல்லாத்தையும் இம்சப்படுத்துறது போல. ஆனா அவருக்கு எதிர்மறையாக பேர் சொன்னது யாரு? பிரகலாதன் பெத்த பிள்ளை. பெற்ற பிள்ளை பிரகலாதன். நீ மனுஷன், நீ கடவுள் இல்லை, நம்ம கடவுள் என்று இருப்பவன் நமோ நாராயண நமக என்று நாராயணன் மந்திரத்தை சொன்னது பிரகலாதன். ஏன்னா அப்பேற்பட்ட பிரகலாதனுக்கு அப்பேற்பட்ட நாராயண மந்திரத்தை சொன்னது யாரு? அந்த நாரத மகரிஷி ஆகப்பட்டவர். ஏன்னா நீலாவதி கர்ப்பவதியா இருக்கின்ற பொழுது அருகாமையில் இருந்து அந்த வெண்ணிடத்திலே இந்த விஷயங்களை சொன்னது. ஏன்னா ஒரு கர்ப்பவதியா இருக்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள், நல்ல கதைகள், நல்ல ஒரு பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்களை கேட்டோம்னா பிறக்கின்ற குழந்தை நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒரு ஞாபக சக்தி பிறக்கும். நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலே சொல்வார்கள். அன்னையின் வளர்ப்புனா பிறந்ததுக்கு அப்புறம் கிடையாது. 7 மாதத்திலே பாருங்க, குழந்தைக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உள்ளே தெரிந்து கொள்ளுமாம். தாய் அழுதா பிள்ளை அழுகும், தாய் சிரிச்சா பிள்ளை சிரிக்கும், தாய் சாப்பிட்டா பிள்ளையும் சாப்பிடும் தோணும், தாய் சந்தோஷமாக இருந்தாலும் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும். அதனால 7வது மாதம் வளைகாப்பு திருவிழா நடத்துறாங்க. இந்த வளைகாப்பு ஏன் நடத்துறாங்கன்னா, அந்த வளையல் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீடா இருந்தாலும் சரி, கல்வளவி கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க. ஏன் கேட்கணும்? இந்த சத்தமாகப்பட்டது கலகலப்பான ஒரு தன்மையை கொடுக்குமா, எப்பொழுதும் சந்தோஷமான நிகழ்வை கொடுக்குமா. அதனால வீட்டுல பாருங்க, 3 வளையல் போட்ட கல்வளையலுக்கு சிறப்பு இருக்கு, இதே 5 வளையல் போட்ட கண்ணாடி வளையலுக்கு சிறப்பு இருக்கு, 7 வளையல் போட்டால் சிறப்பு இருக்கு, 15 வளையல் போட்டால் சிறப்பு இருக்கு. அப்படி தன்மைகள் உண்டு. அதனால கண்ணாடி வளையல திருமணமான பெண்கள் போடணும். அதை விட வளைகாப்பு நடத்தும் போது அந்த கண்ணாடி வளையல் அதிகமா போடணும். அந்த சத்தம் மூலமாக சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் என்பதற்காக தான் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும் என்று அந்த விழாவை நடத்தணும். ஏன்னா கர்ப்பிணி பெண்ணாகப்பட்டவள்லாம் அந்த வளகாப்பு நடந்ததுக்கு பிறகு வயிற்றுக்குள்ளே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற பின் தருணம். அதே நேரத்தில் அந்த சத்தம், வளையல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே பெண்கள் பாருங்க, காலில் கொலுசும் போட்டுருப்பாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களாம் ஒரு ஒத்த சத்தையில் போகின்ற பொழுதெல்லாம் மற்ற சத்தம் எதுவும் கேட்டுவிடக்கூடாது, அதனால மனம் அறந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு சிறப்பான விஷயங்களை முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்ப கண்ணாடி வளையல் போட்டா வெக்கமா இருக்குன்றாங்க, கால்ல கொலுசு போட்டா கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க. போட்டா சந்தோஷமா வீட்டுக்குள்ள நடக்கையில கூட அவ்வளவு ஒரு சத்தமா மகாலட்சுமி சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். நடந்து வருகின்ற பொழுது அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஆனா இப்பெல்லாம் கால்ல போடுற கொலுசு சத்தம் கேட்க கூடாது, கையில கண்ணாடி வளையல் போடக்கூடாது, அது இந்த வேற வளையல் தான் போடன்னு சொல்லி வளையலுக்கும் கொலுசுக்குமே இப்ப மாற்று கருத்தாய் போச்சு. கேட்டாக இதெல்லாம் நாகரீகம் என்ற விதத்தில் இப்படி மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஆனா முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லி வைத்தார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் தவறான விஷயம் கிடையாது, எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான். அதை புரிந்து கொள்ளாமல் தான் சில பேர் மாற்றத்தில் ஏற்பாடோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இரண்யாசுரன் அழிக்க முடியும் என்பதற்காக பக்தன் பிரகலாதப்பட்டவன் அவதரித்தான். செஞ்சலட்சுமி திருமணம் பண்ணியாச்சு நரசிங்க மூர்த்தி, இருந்தாலும் கோபம் தனியவில்லை. அவருடைய கோபம் எப்படி தனிந்தது தெரியுமா? எப்படி? செஞ்சலட்சுமி திருமணம் பண்ணியாச்சு, கோபத்தோட வந்தவரு மீண்டும் கோபம் தனியல. அந்த கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் கோபம் தனியவில்லை, பிறகு எப்படி தனிஞ்சிருக்கும்? அதெல்லாம் பாருங்க, தேவாதி தேவர்கள் மூவர்கள் யாருக்கிட்ட போய் முறையிட்டார்களாம்? சிவபெருமானிடம் முறையிட்டார்கள்.
கேட்டார்களாம். சிவன் பார்த்தார், இந்த அவதாரம் பாருங்க, மனித உடல், சிம்ம முகம், அப்பேற்பட்ட கோலத்தோடு இருக்கக்கூடிய அவரை அடக்குவதற்காக நாமளும் ஒரு உருவம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சிவன் எடுத்தாராம். சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம், அந்த உருவத்துக்கு பேர் தான் சரபேஸ்வரர். ஒரு சில ஆலயங்கள் அப்பேற்பட்ட உருவம் எடுத்து அந்த நரசிங்கமூர்த்திக்கு மேலாக வலிமையாக அதே சிம்மத்தோடு இறக்கைகளோடு உடலோடு வந்து அங்கே ஆற தழுவி கட்டிக்கொண்டார் நரசிங்கமூர்த்தியை. கோபம் தணிந்தது. சரபம் என்று அந்த உருவத்தை எடுத்து நரசிங்கமூர்த்தி கோபத்துக்கு தணிச்சார். இன்னைக்கும் கோவில்ல கோபுரங்களை பார்த்தோம்னா அந்த உருவம் தான் இருக்கும். சிங்கம் போல ஒரு தலைமுகம் போல இருக்கும். அதுதான் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர். சிவபெருமானுடைய அவதாரம். யாரை தணிப்பதற்காக நரசிங்கமூர்த்தி தணிக்க வந்த பெருமாளுடைய அந்த நரசிங்கமூர்த்தியோட கோபத்தை தணிப்பதற்கு அவர் எடுத்த ஒரு அவதாரம். இப்படி பல விஷயங்கள் நன்மைக்காக அவதாரம் எடுத்திருக்கிறார். இளநியாச்சனை அழிப்பதற்காக நரசிங்கமூர்த்தியா வந்தார். இளநிய கசிப்புன்னு ஒருத்தர் தம்பி கூட பிறந்த தம்பி இருந்தார். அவரு என்ன வேலை செய்தாரு? அவர் அழிக்க பெருமாள் என்ன உருவத்தோட போனார்? இரணிய கசிப்பு. 2 பேர் அண்ணன் தம்பி. ஒன்னு இளநியாச்சன், இரணிய கசிப்பு. இரணியாச்சனை அழிக்க நரசிங்கமூர்த்தியா வந்தார். இரணிய கசிப்பை அழிக்க பெருமாள் என்ன உருவத்தில் வந்தார்? ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கார். பொதுவாக இவர்களை யார் எதுக்காக இப்படி அவதாரங்கள் எடுத்து வந்தார்கள் காரணம் உண்டு. ஏன்னா பெருமாள் கோவில்ல, அதாவது வைகுண்டத்தில் வாயில் காவலர்களாக இருந்தவர்கள் தான் 2 பேரும். யாரு? ஜெயன் விஜயன் என்று சொல்ற இருவரும். அப்ப அவருக்கு வாயில் காவலர்களாக இருக்கின்ற பொழுது ஜனகாதி முனிவர்கள், அதாவது பிரம்மனோட பிள்ளைகள் ஒரு 4 பேரும், எங்க அண்ணன் தம்பி 4 பேரும் பெருமாளை பார்க்கறக்காண்டி அங்க போகின்ற பொழுது அந்த 2 பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க, எங்க அனுமதி இல்லாம உள்ள யாரும் போக கூடாது. நாங்க யார் அனுமதி இல்லாம இடத்துக்குள்ள போற தன்மை எங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். சொன்னாலும் கேட்கல, அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதனாலதான் அவர்கள் சாபமிட்டார்கள். என்ன சாபம் உண்டார்கள்? 7 பிறப்பாக மனித பிறப்பாக புவியில் பிறக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சாபம் கொடுத்தார்கள். அப்ப இப்படி சாபத்தை பெற்றோன்னு அந்த 2 பேரும் யாரை போய் வேண்டுனாங்க? பெருமாள்கிட்ட போய் வேண்டாங்க. அவங்க யாருன்னு தெரியாம அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டான். அந்த சாபத்திலிருந்து நாங்க மீண்டு வரணும். எப்போதும் உங்க கூட தான் இருக்கணும். பெரியவர் செய்தா அந்த பெருமாள் செஞ்ச மாதிரி பெரியவர் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். ஆனா 7 ஜென்மம் எடுத்து நல்லவர்களா இருந்து பூலோகத்திலிருந்து என்னை வந்து சேர்வீர்களா, இல்ல 3 பிறப்பை எடுத்து அசுரர்களா இருந்து நானே எனக்கு எதிரியாக இருந்து என் கையால அழியப்பட்டு என்ன வந்து சேர்றீங்களா அப்படின்னு வரம் கேட்டார். ஐயா, நல்லவங்களா இருந்து 7 பிறப்பு வரைக்கும் தாங்காது, நாங்க உங்களை விட்டு பிரிய மாட்டோம். ஆனா 3 பிறப்பு எடுத்தாலும் கூட உங்களோட எதிரியா இருந்தாலும் உங்க கையில அழிஞ்சு உங்களே வந்து மீண்டு சேரும் சொல்லி 3 பிறப்பை வாங்கி கொண்டார்கள் இந்த 2 பேர் வாயில் காப்பாளர்கள். அப்பேற்பட்ட அந்த இருவரும் தான் இரணியகசிபு, இரணியாசுரன் என்று சொல்லக்கூடியாக ஒரு யுகத்தில் வந்தார்கள். அடுத்த யுகத்தில் ராவணேஸ்வரன், கும்பகர்ணன் என்ற பெயரில் வந்தார்கள். அடுத்து கம்சன் தந்தவர்க்கராக வந்தார். அது மகாபாரதம் நடந்த விஷயத்திலே இப்படி ஒவ்வொரு இடத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மாவை ஒவ்வொரு அவதாரம் எடுத்து ஒவ்வொருத்தரை அழித்து இந்த உலகத்தின் நியாயத்தில் நிலைநாட்டுவதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு தடவையும் அவதாரம் எடுத்து காக்க வந்து கொண்டிருக்கார். சரி, புரியுதுங்களா? இந்த இரணியாச்சன், இரணியகசிப்பு, இந்த இரணியகசிப்பு அழிப்பதற்கு ஏன் என்ன காரணம்னா, இந்த பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு பாதாள உலகம் போயிட்டாரு. இந்த பாயா சுருட்டி கொண்டு பாதாள உலகம் போனதுனால பெருமாள் பார்த்தாரு, பாயாவா சுருட்டிட்டு போறேன் என்று பூமியை குடைவதற்காக என்ன பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு வந்ததால பன்றி அவதாரம் எடுத்த பெருமாளுக்கு பூமாதேவிக்கு பிறந்தவர் தான் யாரு? நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன். அந்த நரகாசுரனை அழிப்பதற்கு தாய் மூலமா தான் அழிக்க முடியும் என்று அந்த அழிக்க வந்தது பூமாதேவி. அப்ப அங்க நரகாசுரன் அழித்தது யாரு? அதே மகாலட்சியம் பாட்டவள் தான், தாய் தான். அதான் பாமா இருக்கும் என்ற விதத்தில் இருந்து அந்த நரகாசுரன் அழித்தவர்கள் தான் இன்னைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட, அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாட. இன்னைக்கு கூட பாருங்க, ஆடி 1, ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளி எந்த தெய்வத்துக்கு உகந்தது? சக்திக்கு உகந்தது. சக்தியாகப்பட்ட உகந்த ஒரு நாள் தான் இந்த அற்புதமான ஆடி வெள்ளி. பாருங்க, இந்த ஆடி 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்குன்னு எவ்வளவு பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு தான். இந்த ஆடின்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதத்துக்கு ஆடின்னு பேர் வர காரணம் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, கைலாயகிரியிலே சிவபெருமான் பார்வதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பெண்மணி, அந்த பெண்ணோட பேரு ஆடி. அந்த ஆடி என்ற பெண்ணு நினைக்கிறா, பாரு எப்படி இருக்காங்கன்னு, புருஷன் முண்டாட்டி இப்படி இருக்கணும். ஆனா இவர் பார்வதி இருக்கா பக்கத்தில், சிவபெருமான் பக்கத்தில், அவர் நமக்கு புருஷனா இருக்கக்கூடாதா? இவருக்கெல்லாம் நம்ம புருஷனா இருக்கலாமே, இவருக்கு நம்ம கொண்டாடி இருந்துருக்கூடாதா அப்படின்னு இன்னைக்கும் பூலோகத்தில் பாருங்க, நல்ல கணவன் அப்படி ஜோடி அப்படி நடந்து போகின்ற பாப்பா, எப்படி ஜோடின்னு பாரியா, நல்லா இருக்காளே, உள்ளதை வச்சு நல்லது பண்ணிக்கணும். நமக்கெல்லாம் இப்படி ஒரு மனைவி இல்லையே, நமக்கெல்லாம் இப்படி ஒரு புருஷன் இல்லாமல் போச்சே,
அப்படி பூலோகத்துல அங்க நினைப்பது போய் உண்டு. பார்த்தாதே அங்க உள்ள வித்தமும் தெரியும். அவங்க இக்கரைக்கு குடும்பத்துல அக்கறை. தான் சிரமங்கிறது அவங்களுக்கு தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை இங்கிட்டு பார்த்தா பச்சை பார்க்கின்றவங்க தெரியும் அப்படி தெரியும். நினைப்பது உண்டு. அந்த மாதிரி இந்த ஆடி என்ன பெண்ணு சிவபெருமான் பார்வதி அமர்ந்திருக்கிற வந்து அந்த சிவபெருமானுக்கு நம்ம பொண்டாட்டியா இருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சாலாம். அப்ப சிவபெருமான் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு வேலையா ஆதிபராசக்தி அங்கே போயிடறான்னு வச்சுங்களேன். அவங்க இல்லாத நேரத்தில் இந்த ஆடி என்ற பெண்ணு ஆதிபராசக்தி போல் வடிவம் கொண்டு சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்கார. சிவபெருமானுக்கு தெரியாதா நம்ம பொண்டாட்டி யாரு, இது யாரு, இல்லை மற்றவங்களுக்கு தெரியாதா? நம்ம வந்து உட்காந்துருக்காளே, நீ என் பொண்டாட்டியே இல்லையே, நீ யாரு முத அப்படின்னு அங்கே கேட்குற. அப்படி கேட்கின்ற பொழுது உண்மை தெரிந்த உடனே அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான். ஆடி என்ற பெண்ணு, ஏன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம்? அடுத்தவனுடைய புருஷன் மீது இப்படி ஒரு ஆசை, அவனுக்கு இப்படி ஒரு கசப்பான எண்ணம் வந்துச்சு பார்த்தியா? அந்த கசப்பான எண்ணம் வந்ததுனால இந்த பூலோகத்தில் நீ ஒரு கசப்பான மரமாக பிறப்பாய். ஐயா, கசப்பான மரமா முளைச்சிட்டா எனக்கு பெருமைகளே இல்லாம போயிடும். அது ஏதாவது பிரயோஜனமா பயன்படுற மாதிரி வரம் கொடுக்கணும்ல. தாங்க அப்பேற்பட்ட கசப்பான மரமா நீ பூலோகத்தில் பிறந்துட்டாலும் உன்னுடைய பெயர் ஆடி. இந்த பூலோகத்தில் ஆடி என்ற உன் பெயர்லேயே ஒரு மாதமே இருக்கு. அந்த மாதத்தில் என்ன நீ கணவனான் ஒரு நேரம் நினைச்ச ஒரு காரணத்தினால என் மனைவிக்கு உகந்த இலையாக நீ இருந்து, வேப்பிலையாக இருந்து, ஆதிபராசக்தி நடக்கக்கூடிய விழாக்கள் பூரா நீ அங்கே இருப்ப. ஒரு விழா நடத்துகிறான்னு அங்கே தோரணம் கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு திருவிழா கும்பிட போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, கொடிமுறை ஏற்றோம்னா அங்கே வேப்பிலை தோரணம் ஊர் வாசலை கட்டிடுவாங்க. திருவிழா நடக்கும்போது சுத்தமத்தமான நாட்களை தான் உள்ளே போகணும், தவறான எண்ணம் உள்ளவர் உள்ளே போகக்கூடாது என்பதில் அடையாளத்துக்காக அங்கே வேப்பிலை தோரணம் கட்டுவாங்க. அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழு காய்ச்சி ஊத்துறாங்கன்னா அதில் வேப்பிலையும் போட்டு அந்த பெருமை சேர்ப்பார்கள். அப்பேற்பட்ட விதமாகத்தான் அந்த ஆடி பிறந்தது, வேப்ப மரத்துக்கான காரணம். வேம்பாக வந்தது ஆடி என்று சொல்லக்கூடிய பெண். அந்த பெண்ணுக்காக மாதம் ஒன்றே கொடுத்தார் சிவபெருமான். அதனால் ஆடி மாதத்தில் வேப்பிலையின் சிறப்பாக கூழா இருந்தாலும் எந்த நெய்வேத்திய பண்டமாக இருந்தாலும் முதல்ல வேப்பிலை போட்டு தான் அதுக்கு நிவாரணை காட்டுவாங்க. அது நெய்வேத்திய பொருள் அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப அருமையான விஷயம் தான். இப்போ யமனுக்கு மனைவியாகப்பட்டவள் மீது யமன் மீது கொஞ்சம் கோபம். எப்ப பாரு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேன் இந்த யம பகவான். ஒரு நாளாவது நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கோபத்துல சண்டை போட்டா. இல்ல ஊர்ல நிறைய நடக்குது புருஷன் பொண்டாட்டிக்கல. கேட்கிறானே இல்ல நம்ம புருஷன் பாட்டுக்கு போறேன் வாரியா. யமனோட பொண்டாட்டி அப்படி நினைக்கிறா. கோபத்துல யமனும் சண்டை போட்டு விடுறாரு. சண்டை போடல நம்ம கோவிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கேயே கோவிச்சுட்டு போயிருக்காங்க. கோவிச்சுட்டு போனா எங்க போவாங்க? முதல்ல தாய் தந்தையர் வீட்டுக்கு போவாங்க. இப்பெல்லாம் அப்படி போக மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க. முதல்ல அம்மா அப்பா வீட்டுக்கு போனாங்க. இப்ப இங்கெல்லாம் போக கூடாது, அங்கே போனா சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க, அனுப்பி விட்டுறாங்க. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம்னு சொல்லி இங்க போயிடாங்க. இந்த பெண்ணாகப்பட்ட பாருங்க, பூலோகத்துல ஒரு பெண்ணோட அடைக்கலத்துல இருந்தாலும் 7 நாள் இருந்திருக்கா பாருங்க. யம பகவான் பார்த்தாரு. ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, 7 நாள் கோவிச்சுட்டு போனா நம்ம முன்னாடி வரவே இல்லையே. 7 நாள் அங்கேயே தாங்க முடியல. பேசாம கீழே இறங்கி வந்தார். பூலோகத்துல வந்தமே பாக்குறாரு, இந்த அடைக்கலம் கொடுத்தால பெண்ணு, அவ மேல கோபம். என்ன தைரியம் இருந்தா என் முண்டாட்டிக்கு நீ அடைக்கலம் கொடுப்ப, இனிமே இந்த பூலையில நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சூலாயத்தின் மூலமாக அவளை வெட்டிட்டார் அந்த பெண்ணை. ஆமா, வெட்டிய உடனே பாருங்க யமனின் மனைவி வந்து வேகமா கேட்டாளா, ஐயா எனக்கா அடைக்கலம் கொடுத்த பெண்ணு, இந்த பெண்ணை நீங்க வெட்டிட்டீங்களே, இந்த பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கணும், எல்லாரும் புகழ்ற மாதிரியும் அவ இருக்கிற இடத்துல உங்களுக்கான யம பயமே நீங்கணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டாலாம். அப்ப யமனின் மனைவி வரத்தை நிமிச்சி இறந்த பெண்ணுக்கு என்ன வரம் கொடுத்தாராம்? அந்த பெண்ணு பாருங்க, பேரு மருதவாசினின்னு பேர், அவளுக்கு மருதவாசினி அப்படின்னு பேரு. அதனால இனிமே இந்த பெண் இருக்கக்கூடிய இடத்தில் 7 நாளுக்கு அவர்களை நான் தொடவே மாட்டேன் என்பதற்காக மருதவாசினி என்று சொல்லுடைய பெண்ணை மருதானிய மரமாக போக கடவாய் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்தார். இன்னும் பாருங்க, அந்த மருதானியாகப்பட்டது வைத்து விட்டால் 7 நாள் நம்ம கையில இருக்க தொட்டுக்கு யமனோட வாடகை நம்ம பக்கம் வராதான். பிடிக்க வந்தா கூட கையில மருதாணி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவாரு. அப்படி யம பயம் நீங்கிற ஒரு பொருள் என்னன்னா மருதாணி என்று சொல்லக்கூடியது. மருதவாசினி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்காக சிறப்பு சேர்த்த யம பகவான். அவர் கொடுத்த வரத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கும் பாருங்க, ஒரு கல்யாண வீடு நடக்குது, ஒரு விசேஷ வீட்டுகள்ல மருதாணி வைப்பாங்க. அது 7 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த 7 நாளைக்கு அந்த குடும்பத்திலே எந்த ஒரு அபசகுனமும் நடந்துவிடக் கூடாது, யமனே வரமாட்டான் என்பதற்காக அந்த பயம் போக்குவதற்காக அப்படி விஷயங்கள் உண்டு. அப்பெல்லாம் மருதாணி அரைச்சு வச்சோம். இப்ப என்னமோ கோணம் மெகந்தியா இங்க வரைக்கும் வைக்கிறாங்க. அதுக்கு 10,000 வேற செலவா. இந்த கொடுமையில எங்க வச்சிருக்க இலவசமா வேற கிடைக்கிற அரைச்சு வைக்க நாரியில அதுல வச்சு விடுவர்களுக்கு வந்து 2,000, அதை வைக்கிறதுக்கு 10,000, வாங்குற மெகந்திக்கு காசு. எதை நம்ம சீரழிக்கணுமோ அதை சீரழிச்சாச்சு. கை அப்புறம் வெந்து போது கொந்து போதுன்னு எல்லாம் தானே போகும்.
எல்லாமே அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது, அதையெல்லாம் நிறைந்தது. மாற்றி அமைப்பதற்காக நம்மளுடைய மூளை செலவு பண்றது எல்லாம் யாரு? விற்பனை ஸ்தலம் தான், மத்த எதுவுமே கிடையாது. விளம்பரம் தான் எல்லா இடத்துலையும். அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அது மட்டும் வாங்க, இன்னைக்கு பெண்கள் வந்து முகத்துல வந்து மஞ்சள் போட்டு குளிச்சு வந்தானா அதே ஒரு மகத்துவம் உண்டு. பொம்பளை பிள்ளையில சொல்லி நீங்களாம் முகத்துக்கு எந்த கிரீமும் போடாத மாதிரி அவம்பளை இதை இப்ப அம்பிட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு தனி கடையே திறந்து வச்சிருக்காங்க. பொதுவா சொல்றேனுங்க, ஆம்பளை போடுறான் போடுற அது வேற விஷயம். பொதுவாக எல்லாருமே அப்படின்னு சொல்லுங்க. பெண்களும் முகத்துல பூசணும். நான் பெரும்பாலும் ஆம்பளை மஞ்சள் போட்டு குளிப்பாங்க. மஞ்சளை சொல்லல, பொதுவான விஷயத்தை சொல்லுங்க. பொதுவான அலங்காரம் அழகுபடுத்துறது பண்ற வேற விஷயம். அழகு நிலைய நாங்க போறோம்லயே மாசத்துக்கு வந்து ஆம்பளை போறாங்களே. மஞ்சள் குளிப்பது நல்லது. மஞ்சள் முகமாக இருந்தாலும் அது மங்களகரமான ஒரு விஷயம். கிருமி நாசினி கொண்டது. அப்பேற்பட்ட மஞ்சள் குளுக்குன்னா அதே மாதிரி மஞ்சள் கயிறுல தான் தாலி கட்டுறாங்க. இன்னைக்கு அதையும் மாத்தி நகையிலேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, மஞ்சள் கயிறுல கட்டுவது அனுதினமும் மஞ்சள் பூசும் பொழுது கயிறுல பூசுற வழக்கம் இருந்தது. அப்படி பூசும் பொழுது பாருங்க, வேர்வை தொற்றுகளோ மற்றபடி இல்லறத்தில் இருக்கும் போது நோய் தொற்றுகளோ வராத அளவிற்கு காக்கக்கூடிய தன்மை மஞ்சள் கயிற்றுக்கும் அந்த மஞ்சள் பூசுவதா வந்தது. அதனால மஞ்சளால் அணிந்து தங்கத்தால் தாலி அணிய வேண்டும், நேர்மறை எண்ணங்கள் பெற வேண்டும் என்று காலத்தில் வழிவகுத்து வச்சாங்க நமக்கு. அதெல்லாம் மாறிடுச்சு. மொத்தமா கம்பியில கோர்த்தாச்சு. ஆமா, கம்பியில கோர்த்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு மூலத்துல நிறைய மாற்றத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மஞ்சள் பூசுவது முகத்துக்கு மிகவும் நல்லதுதான். அதுக்குதான் மஞ்சள் பூசாதீங்க முகம் சுருங்கிருந்து அவங்களே படிச்சவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி படிச்சவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் பூச கூடாது, வேற என்ன போடலாம்னு சொன்னா எவ்வளவு விலை கொண்ட அனைத்து விதமான முகத்துல பூசக்கூடிய அனைத்து பொருளும் அவங்களே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வாங்கக்கூடிய தன்மையும் வந்து விட்டது. விளம்பரப்படுத்துற விஷயத்தை பார்த்து தான் இன்னைக்கு அம்புட்டு மனம் மாறிக்கொண்டு போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை பெற்ற பெண்மணியாகப்பட்டவள் தாய்ப்பால் என்று சொல்லக்கூடியது நல்ல ஒரு அந்த குழந்தைக்கு வந்து 1 வயசு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் எங்கே கொடுக்குறாங்க? இப்போ யார் கொடுக்குற அப்படின்னா ஒரு மாசம் அத்தாடி அழகு குறைஞ்சு போயிரு, புட்டி பாலை கொடுன்னு டப்பால கொடுக்க ஆரம்பிச்சிருது. எந்தங்க போய் சொல்றது? ஆனா இன்னைக்கு அதுலயே ஒரு விஷயம் இன்னொன்னு நடக்குது சாமி. என்னங்க? தாய்ப்பால் கொடுத்தாலும் பரவாயில்ல, தாய்ப்பாலையே டப்பால் அடைச்சு கொடுக்குற காலம் வந்துருச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதை நேரடியா கொடுத்தானாவா? அழுகிற நேரம் தூக்கி எந்திரிச்சு கொடுக்க முடியல, தூக்க முடிக்க முடியல, அதையும் டப்பால ஸ்டோர் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா இருக்குமா உலகம்? அப்படி இது உங்களுக்கு தெரியல, விவரம் தெரியல. தாய்ப்பாலையே எழுந்து தூக்கி கொடுக்க முடியல, அதையும் டப்பால போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த பாலை அதை எடுத்து மறுபடியும் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்குது சாமி இதெல்லாம். என்னமோ உங்களுக்கு தெரியுது இந்த விஷயமெல்லாம்? இதெல்லாம் தெரியாம நாங்க இருப்போம். அதான் சொல்றேன், இதெல்லாம் நல்லாவே தெரியும் தான். அதுக்குன்னு டப்பா விக்கிறதுக்குன்னு மீசோல ஒரு ஆர்டரே போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இதுக்கு விக்கிறாங்க. வீட்ல ஒரு கைத்தொலைபேசியை வச்சிருக்க முடியலப்பா. ஏதாவது எடுத்து என்னத்தையும் அவன ஆர்டர் போட்டு அவன் போன போட்டு சொல்லிடுறான். என்ன 100 ரூபாய் 150 ரூபாய்னு சொல்லி காமிச்சு நம்ம மனசை மாத்தி விடுறான். 100 ரூபாய் தானே, 50 ரூபாய் தானே. நான் கேக்குறேன், நேத்துக்குள்ள மனசு வந்துருது. இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்ற முறையில வியாபார நோக்கத்துக்காக அம்பிட்டு கைத்தொலைபேசிலேயே சொல்லி வாங்கிட்டு இருக்காளே. வெளியிலலாம் எத்தனை இடத்துல சில பேர் வாடகைக்கு கடையை பிடிச்சி பொருளை வாங்கி வச்சு நம்மளை போல ஆட்களை நம்பித்தானே காத்து இருக்காங்க. அங்க போய் வாங்க வேண்டியானே, வெளியில கடை பூரா வீடு தேடி வந்து கொடுக்குறானு. இங்க வீட்டுல இருந்தே வேண்டாம், அவங்க பொழப்பெல்லாம் கெடுறது தான். ரொம்ப பாவம் தான். நடக்க சங்கடப்பட்டு எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடக்க சங்கடப்பட்டு சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்தாங்களா, அந்த கதையா போயிடும். அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விஷயம் நல்லா பேசுறீங்க. இப்ப கந்தன் முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல திணை. இந்த காலத்துல இவ்வளவு நவ நாகரிக காலத்துல இதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. குழந்தை என்பது எப்படி பிறக்கும்? ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் இருந்தால் குழந்தை வயிற்றில் தங்கி பிறக்கணும். ஆனா வயிற்றிலே தங்காம 101 குழந்தையும் வெளியில வச்சு பிறக்க வச்சாலே யார் அவ? ஏங்க யாருங்க அது? அதானுங்க மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயம். திருதராசனுடைய மனைவியாகப்பட்டவள் மண்டோதியாகப்பட்டவள். ஆக அதாவது குந்தி தேவியாகப்பட்டவள் குழந்தை பெற்றுட்டாளே என்பதை பார்த்த உடனே 100 வருடமாக சுமந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம குழந்தை இன்னும் பிறக்கலைன்னு அவசரப்பட்டு வயிற்றில் அடிக்கிறான். உலக்கி வச்சு வயிற்றில் அடித்த ஒரு காரணத்திலே அந்த பிண்டமாகப்பட்டது வெளியில் வருது. அந்த பிண்டத்தை பூரா எடுத்து சேர்த்தார் ஒருத்தர். அது யார் சேர்த்தாருங்கிற உனக்கு தெரியும். ஆக 101 இடத்துல ஒரு மண்பானையிலே அதை பூரா சேர்த்து வச்சு அந்த வாடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக தான் 108 பேர் வந்தார்கள். அதை தான் கௌரவர்கள் என்று சொல்லக்கூடியவர் மகாபாரதத்திலே. ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்கள் குந்தி தேவியாகப்பட்டவள் மந்திரங்களை சொல்லி சொல்லி இந்த 5 அன்னவளாகப்பட்டவள் பெற்றெடுத்தாள். ஆக இதனால ஏற்பட்ட விஷயம் தான் மகாபாரதத்தில் பல விதமான போர் நடந்த விஷயங்கள் உண்டு. எங்க அங்கேயாவது பாருங்க, பாதுகாக்கப்பட்டு 101 குழந்தைகள் குடுவையில சேகரித்து வேதவியாசம் பிறக்க வைத்தார். அவதான் காந்தாரி என்று சொல்லக்கூடியவர். இன்னொரு பாருங்க, ஆணே பிள்ளை பத்திருக்காரு.
யாரு பெத்தா? அவர்தான் பாருங்க மாந்தாதா சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய குழந்தையை ஒரு ஆண்மகன் அரசன் கொடுத்த ஒரு அதாவது யாகத்தின் மூலமா கிடைத்த அபிர்வாகத்தை உண்டதனால் தாகம் எடுத்துருச்சு, அதை தன் மனைவியில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இவர் பாருங்க தாகம் எடுத்து அதை எடுத்து அவர் குடிச்சாரு, 100 வருஷம் வயித்துல சுமந்தாரு, பிறந்தது மாந்தாதா. பாருங்க இந்திர பகவானே தன் கட்டை விரலை வந்து கொடுத்து பால் சுவையும் தன்மையை கொடுத்தாராம். அதனாலதான் இப்ப பிறக்கிற குழந்தை கூட பாருங்க பால் இல்லைன்னா தன் கட்டை விரலை பிடிச்சு வாயில வச்சு தப்பிக்கிட்டே அந்த தன்மை இந்திர பகவான் கொடுத்த தன்மை. அங்க ஆண் குழந்தை பிறந்தது மாந்தாதா சக்கரவர்த்தி. மாந்தாதா சக்கரவர்த்தி அப்படி எப்படி பெற்று எடுத்தோம்னா வயிறை வெடித்து கொண்டு பிறந்தது அந்த குழந்தை. ஏன்னா வெக்கறக்கான வழி கிடையாது. ஆமா, வயிறை வெடித்து கொண்டு வெளியே வந்தான். இப்படி விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. சரி, இப்ப கண்டனுக்காக காவலுக்கு வந்தோம். நீங்க திணைக்காக காவலுக்கு வந்து கவனம் இங்க இருக்கணும். திணை யாருக்கு? திணை எங்களுக்கும் சாமிக்கும். எந்த சாமிக்கு? முருகனுக்கு. அவருக்கு என்ன? அப்புறம் கண்டனா யாரு? அவருக்கு தான். அப்புறம் என்ன? படைக்கிறதே அவருக்கு. ஆனா காவல் காக்கிறது பாதி அவருக்கு. அந்த காக்கத்தானே வந்திருக்கீங்க. அப்புறம் கத்திரிக்காய் வேற, கத்திரிக்காய் தோல் வேறயா? ஆமா, சுட்டு எடுத்தா தோல் வேறதா, கத்திரிக்காய் வருது. அதுக்கு அது நல்லா இருக்குமே கஞ்சிக்கு. தெரியுமா தெரியாதா? என்னமோ நீங்க சாப்பிடுற ஆளு, நான் எதையும் சாப்பிடாத ஆளு. பாவம் பட்டினியா கிடக்குற ஆளு, நாங்க மட்டும் சாப்பிடுற ஆளு. காற்றவே உணவாக உட்கொள்ளக்கூடியவன். கந்தன் முருகப்பெருமானுக்கு அதை படையிலும் போடணும், படைக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட காவலை காவல் செய்ய வேண்டும், அந்த திணைகளை எடுக்க வேண்டும், தேனை எடுக்க வேண்டும், திணையை மாவாக திரித்து அங்க முருகனுக்கு நெய் வைத்து பண்ணுவா, தேனும் தினைமா உருண்டைகளாக படைக்க வேண்டும். தேன் எத்தனை வகையான தேன் இருக்கு? நிறைய இருக்கு சாமி. மலை தேன் இருக்கு, அந்த கொம்பு கிளைகளின் மூலமாக கட்டும் தேனும் இருக்கு, அதை விட இந்த மரத்து பொந்துகளில் இருக்கக்கூடிய தேன்களும் அப்படி நிறைய வகையான தேன் இருக்கு. கொசுவன் தேன் இருக்கு, சின்ன சின்ன மலை தேன் இருக்கு, இப்படி இருக்கின்றது. ஆனா இந்த மாதிரி தேன் எல்லாம் அந்த எந்த மாவு? திணை மாவு. திணை அந்த கந்தன் கடவுள் முருகப்பெருமான் திணையை இடிக்கணும், இடிச்சு உமியை நீக்கணும். இல்ல எதுல இடிக்கணும்? உரல்ல தான். இப்ப எல்லாம் யாரு இடிக்கிறா? நாங்களாம் வச்சிருக்கோம், திருகைன்னு வச்சிருக்கோம், உலக்கைன்னு வச்சிருக்கோம், உரல்னு வச்சிருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்தினாங்க காமிக்கிறதுக்காண்டி, இதெல்லாம் காமிக்கணும், இதெல்லாம் நாங்க பயன்படுத்தணும் காமிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அதான் பாருங்க, இடிச்சு உமியை நீக்க வேண்டும், திருகையில் போட்டு திரிக்க வேண்டும், மாவாக எடுக்க வேண்டும், தேனு தினமே காட்டும். இதெல்லாம் யாருங்க இடிக்கிறாங்க? நம்ம எல்லாம் அந்த மாதிரி உரல்ல ஓட்டெல்லாம் இடிக்கிற பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அது எப்படி இருக்குன்றது மறந்து போச்சு. கேழ்வரகுன்ற தானியத்தை கூட அந்த மொத்தம் அந்த கேழ்வரை கொண்டு வந்து அந்த உரைப்பான ஒன்று இருக்கு, கீழே சாக்க வச்சு அதுக்குள்ள போட்டு 3-4 பேர் சித்தி நின்றுலாம் ஒரே உரலை போட்டு குத்துற ஆட்கள்லாம் உண்டு. ஆமா, உரல்ல இல்ல வேற என்ன? என்ன அதாங்க உரைப்பானன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அகலமா இருக்கு இரும்புல, அது பேர் உரைப்பானா? ஆமா, அப்படியா இருக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்க? உரல்தான் கேள்விப்பட்டிருக்க, உலக்கையில குத்துவது. இன்னொன்னு இருக்குங்க, கேழ்வரகுன்னா அதுல முத்து 4-5 பேர் சுத்துவாங்களாம். குந்தானியா? அதுக்கு பேர் அப்படிதான். ஆமா, சரி. அம்மா, ஒவ்வொரு ஊரை பக்கம் ஒவ்வொரு விதமான பாஷைகள் உண்டு. எங்க ஊர்ல அப்படி உரப்பானன்னு சொல்லுவாங்க, அப்படிங்களா? அப்படி மாதிரி விஷயங்கள் இந்த உரல குத்துற வேடிக்கைலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. குந்தானி இப்படி இருக்கிறது குந்தானி. அந்த இடிக்கிறதுக்கு பேர் தான் குந்தானி. அதத்தான் அப்படி சொன்னாங்க. நீங்க ஒரு மாதிரியா குந்தானியாத்தே இருக்கீங்க. உங்க கண்ணுல வைக்க, உங்க காலடி மண் எடுத்து போய் நீங்க சுத்தி போட முதல்ல. குந்தானி எல்லாம் பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு. என்னப்பா இன்னைக்கு அந்த மாதிரி உரல்ல இடிக்கிறதெல்லாம் நம்ம நேர்ல பார்க்கணும்னா இந்த ஒளிபரிக்கக்காரங்கல்ல அவங்க இந்த இப்படி சீரியல்ல போட்டு அலங்காரத்துல பாத்துக்கிற மாதிரியே இருக்கு. அதுல தான் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிறோம். ஆனா அப்படியே எடுத்துட்டாலும் கந்தனுக்காக முருகப்பெருமானுக்கு நீங்க வந்திருக்கிறதெல்லாம் சரித்தேன். ஆனா இப்படி வந்திருக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. நல்லா தான் வந்திருக்கீங்க, பருவத்தோட வந்திருக்கீங்க. பருவத்தோட தான் வரணுங்க. ஆனா இந்த பருவத்திலேயே இங்க நின்றீங்கன்னா உங்க பருவம் வீணா போயிடும். போயிட்டு போது விடுங்க, காவல் தானே வந்தேன். என்னங்க நிறுத்துங்க, போயிட்டு போன விடுறாங்க உங்களால நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, பருவத்தோட இருக்கிற உனக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணுங்கிறதுக்காண்டி உனக்கு ஒரு பதி பாத்திருக்கேன். பதி என்றா மாப்பிள்ளை, புருஷன், மணவாளன், கணவன் நான் தான் பாத்துட்டு வந்திருக்கேன். இல்ல நான் தான் நான்தாயா புருஷன் பாத்திருக்கேன். சரி சரி சொல்றீங்களா? பாத்த புருஷன் பேர் என்ன? இந்த சொல்றேன். படிச்சிருக்காரா? என்னங்க படிச்சிருக்காரா? நல்லா படிச்சிருக்காரு. அழகா இருப்பாரா? இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருப்பாரு. வசதி வாய்ப்பு? உனக்கு என்ன வேணும்? சொந்த வீடு? உலகமே அவருடைய அரசாங்கம் தாங்க. இது வரைக்கும் 5 வீடு இருக்கு, 6ஆவதா ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு. உனக்கு அரசாங்கம் சொல்லிட்டீங்க, எப்படி ஒரு 3 லட்சம் சம்பளம் வாங்குவாரா? அட கொடுமைய 3 லட்சம் என்ன லட்சம்? ஏமா அவரோட கோடிக்கணக்கில் வரக்கூடிய வருமானம் இருக்குங்க. அத காட்டி இந்த கலியுகத்துக்கு தந்தா குடிக்காத மாப்பிள்ளை வீட்டுக்கு மாதம் மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கு நீ போனா அம்புட்டு இருக்கு. நீ ஆட்டுல உண்டியல் உண்டியலா அடிட்டு வந்துரு. உண்டியல் உண்டியலாவா? ஆமா. ஏன் எப்படி வாங்கிடுவாரு? இப்படி வாங்குவாரு? அவர் அப்படிலாம் வாங்க மாட்டாரு, வர்றவங்களா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியா? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உண்டியலா தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்துடலாம். சொல்லட்டீங்களா? என்னை எங்கிட்ட தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடாம.
கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன். ஐயா அவங்க பாட்டில் பிழை உண்டது ஐயா. எவ்வளவு பிழைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி காலையில நீ குறைக்காம இல்ல மொத்தமே குறைச்சுதான் கிடைக்கும். சும்மா இருங்க திரும்புங்க. நான் கட்ட போறேன் அது என்ன கட்ட போறீங்க? அட நான் தான் கட்ட போறேன். அட நாராயணா என்ன கட்ட போறேன் நீங்க? கட்ட போறீங்க நீங்க பொண்ணு மாப்பிள்ளை தயாரான நிலை பக்கத்துல நிக்கிறாரு. இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு நல்ல பூமாலை கட்டுவேன் கேள்விப்பட்டேன். நீங்க நல்லா மாலை கட்டுவீங்க. பாண்டியோயில வந்து பாருங்க இளையராஜா பூக்கடையில விசாரிச்சு பாருங்க நம்மளை பத்தி. நல்ல விளம்பரமா கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன். கட்டபடி வேலை கிட்ட தானமா நீ சம்மதத்தை இப்ப தாரமா. குன்றகுடி குமரனமா குமரகட குமரமா வாழ்க்கை உனக்கு இனிக்குமோ நாத்தன வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கமா. நல்லபடி எட்டுக்கிட்டு நல்லபடி வாங்கிடமா. கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன். கட்டபடி வேலை கிட்ட தானமா சம்மதத்தை இப்ப தாரமா நீ இப்ப தாரம்மா வர போறம்மா. அதனாலே கந்த வடிவேலனே எனக்கு வேணாம். இங்க பாருங்க திருமணமானவரை கட்டிக்க மாட்டேன். நீங்க இரண்டாம் தாரமா போன அவசியம் இல்ல. எனக்கு மாப்பிள்ளை இரண்டாம் தாரமா போணும் தலையெழுத்து. நான் கட்டிக்க இங்க பாருங்க மாட்டேன். நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி நான் வேணாம் தான் சொல்லுவேன். எனக்கு வேணாம்னு சொன்னாலும் சரி நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை உனக்கு புருஷன் காரணத்தினாலே அல்லு பகலும் இந்த அவசையை நீ விடுத்து அவனிய துயரற்று இருப்பா செவி கொடுத்து சொல்லும் வார்த்தை கேளும். பையான தவ வேடம் புனைந்து வந்தவனே பையான தவ வேடம் புனைந்து வந்தவனே பூமியில் மாற்றி புகழ் பிளாதுரை கைவரிசை செல்லாது உனக்காகவே சொன்னேன் ஓ எனக்கிடமே உனக்காகவே சொன்னேன் ஓ எனக்கிடமே உனக்கு கொள்ளாதே மாநிலத்தை எழுந்த சொல்லும் வார்த்தை கேளும். எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பரிந்து கொண்டு போதும். இனிப்புறத்தில் இஸ்காமல் எங்கேடு போய் வளர்கிறது. வேறொருவர் மில்லமே திண்ணியில் வேறொருவர் மில்லமே திண்ணியில் அறுபுகமே சுத்த ஆசமான வளனே சொல்லும் வார்த்தை கேளும். கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டியா கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ உருப்படியா வீடு ஊட்டியா? ஏய், ஒரு நாடகமா? கைவரிசை செல்லாது அறிவுல மட்டச்சிறுமி யாருக்கு நாட்ட கூட்டி விட்டு போய் கேக்குற? அறிவுல இருக்கு அறிவா குட்டி புத்தில இருக்கு புத்திய குட்டிங்க நம்மள ஞானத்தை கூட்டி ஒண்ணு போல வெண்ணுக்கெல்லாம் பெருமை குட்டி சரகம் என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவர் என்ற ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் சுமரபாவதற்கு உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு உனக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதன் அல்ல நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சும்ல இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுப்ப நீ கேட்டியோ ஓ முகரில என்னென்ன கேமரா எடுக்க போறீங்களா? கொண்டு விடுவேன். முருகனை என்ட்ரன்ஸ் எடுக்காம போனீங்கன்னா கொண்டே விடுவேன். என்ன வர யூடியூப் காரெல்லாம் முருகனை பார்த்துட்டு வேகமா கேமரா கட்டிட்டு போறீங்க. எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? முழுமையா இன்னைக்கு உட்காந்து இந்த நாடகத்தை எடுக்கிறீங்க. இல்லைன்னா எந்த ஊர்லயும் எடுக்க விட மாட்டேன். ஆமா கலிவாசன வரையில போல வாழ்ந்து ஓடியா போயிடுது. அவங்க பிள்ளை சொல்லுது உங்களை மட்டும் எடுத்தாங்க எங்களை எடுத்தாங்களான்னு கேட்கிறது. முழுமையா எடுங்கண்ணே முழு